என்பதுதான் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அதனால் இந்த சமயத்தில் பில்லும் இல்லை, பில்லோடைய வரைவு கூட ஒரு வரக்கூடிய பில்லு என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி எந்த விதமான தகவலும் இல்லை. பில்லோட காப்பி சர்க்குலேட் பண்ணப்படலை. அப்படி இருக்கும் பொழுது பழைய பில்லுக்கும் இங்கே இப்போ புதுசாக வரும் என்று நாம் நினைக்கக்கூடிய பில்லுக்கும் என்ன பெரிய மாற்றம் இருக்க முடியும்? இதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டு யார் அந்த கூட்டத்திற்கு பின்னணியிலே இருக்கிறார்கள், யார் இவர்களை இந்த அரசாங்கத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்கள்? அதை தாண்டி ஒரு கூட்டம் நடத்தணும்னா ஒரு அரசாங்கம் கட்சி தலைமைக்குத்தான் கடிதம் எழுத வேண்டும். ஆனால் சீஃப் செக்ரட்டரி இண்டிவிஜுவல் எம்பிஸ்க்கு கடிதத்தை அனுப்புகிறார். அப்போ சீஃப் செக்ரட்டரி யாருக்கு பணியாற்றுகிறார்? அரசாங்கத்திற்கா, தமிழ்நாடு அரசாங்கத்திற்கா, இல்லைன்னா ஒரு இயக்கத்திற்கா? டிவிகேவுடைய ஹெட் குவார்ட்டர் செக்ரட்டரி போல் ஒவ்வொரு எம்பிக்கும் கடிதம் எழுதி எங்களை அழைப்பது என்பது அதுவே முறையில்லாத ஒன்று. எங்களுடைய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை அழைத்த போது கட்சியோட தலைவர்களுக்கு தான் கடிதம் எழுதினாங்க. யார் அனுப்புறதுன்று கட்சி தலைமை முடிவு செய்ய வேண்டும். அதனால் எம்பிஸ்க்கு தனியாக நீங்கள் கடிதம் எழுதுவது என்பதே முறையில்லாத ஒன்று. அதனால் எந்த தேவையும் இல்லாத நேரத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், மேகதாது பிரச்சனை மிக மோசமான ஒரு இதில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு சூழலில், விவசாயிகளுடைய பிரச்சனைகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் திசை திருப்பக்கூடிய ஒரே வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான ஒரு எம்பாரஸ்மெண்ட்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு திசை திருப்புவதற்காக இன்றைக்கி இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார்கள்.